வணக்கம். எவ்ரிடே புஃபே சொல்லி நியூவாக லான்ச் பண்ண ஃப்ரெஷ் மில்க் காஃபி அண்ட் டீ ப்ரீமிக்ஸ் ஸ்பெஷல். இதோட பயன்பாட்டும் இதை நம்ம எப்படி உபயோகப்படுத்த போகிறோன்றதும் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன். இதோட ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆர்ம்ஸ் வரும், இது 15 ஆர்ம்ஸ் வரும். இந்த மிஷின் பயன்படுத்துறதுக்கு 5 ஆர்ம்ஸ் பிளக்கும், இதுக்கு 15 ஆர்ம்ஸ் பிளக்கும் தேவை. இந்த மில்க் பாயில் பண்ணுறதுக்கு 15 ஆர்ம்ஸ் பிளக்கும் தேவைப்படுது. நீங்கள் ஃப்ளக் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேன் நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் அப்படியே கவுத்தி வச்சுக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதே போல் நாங்கள் கீழே வச்சுருக்கோம், இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி டியூப் கொடுப்பாங்க, இந்த டியூபுக்குள்ளே போட்டு கூட நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். நாங்கள் எதுக்காக இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா, தண்ணி சில பேருக்கு தூக்க முடியாது, கொஞ்சம் கவுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும், டப்பில் எடுக்கும்போது கொஞ்சம் லீக்கெல்லாம் ஆகும். அதனால நாங்கள் வந்து பெரும்பாலும் நாங்கள் மேலே பயன்படுத்த மாட்டோம். அப்படி உங்களுக்கு மேலே வேணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா நீங்கள் அது தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் தண்ணி வச்சு ஊற்றணும். உங்களுக்கு என்ன தண்ணி தேவையோ இது வரைக்கும் அதிலே அளவு இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 6-8 டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா, ஊற்றிட்ட அப்புறம் இந்த பால் இது வந்து இதுக்குள்ளே நாங்கள் போடுறோம். இப்படி நம்ம போட்டோம்னா பாருங்கள், இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பால் கீழே தண்ணி வந்துச்சு, மேலே இந்த பால் இது வரும். இதில் தண்ணி ஹீட் ஆகும்போது இது பாலும் உங்களுக்கு ஹீட் ஆகிடும். டியூப் இருக்கும், பாலுக்குன்னே டியூப் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த டியூபை இந்த ஹோல்ஸ் பாருங்கள், இந்த ஹோல்ஸில் நீங்கள் இதை உள்ளே விடணும். இதில் 2 லிட்டர்ஸ் பிடிக்கும். இதே மாதிரி தான் இதுலேயும் வந்து 2 லிட்டர் பிடிக்கும் உங்களுக்கு. அப்போ மொத்தம் உங்களுக்கு 4 லிட்டர் பால் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க 2 லிட்டர் போதும், 1 லிட்டர் போனால் நீங்கள் இந்த ஒரு கன்சம்ஷன்ஸ்லேயே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதில் பாலையும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஆட்டோமேட்டிக் ஹீட் ஆகிடும். அப்போ முடிஞ்சிச்சுன்னா இதை எடுத்து அதில் மாற்றிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதில் 2 லிட்டர்ஸ் பிடிக்கும். இதே மாதிரி தான் இதுலேயும் வந்து 2 லிட்டர் பிடிக்கும் உங்களுக்கு. அப்போ மொத்தம் உங்களுக்கு 4 லிட்டர் பால் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க 2 லிட்டர் போதும், 1 லிட்டர் போனால் நீங்கள் இந்த ஒரு கன்சம்ஷன்ஸ்லேயே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதில் பாலையும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஆட்டோமேட்டிக் ஹீட் ஆகிடும். அப்போ முடிஞ்சிச்சுன்னா இதை எடுத்து அதில் மாற்றிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது பண்ண அப்புறம் நீங்கள் பால் போட்ட அப்புறம் நீங்கள் ஃப்ளக்கை நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிங்கன்னா இது போல் லைட் உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். இது நீங்கள் முதல்ல ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கிற பிவரேஜஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 36, 38 தான் வரும். ஸ்டார்டிங் ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அதை காட்டும். அப்புறமா நம்ம என்ன செட்டிங் பண்ணுறோமோ உள்ள, இப்போ 80 டிகிரிஸ் வச்சுக்கலாம், இல்லை 90 டிகிரிஸ் வச்சுக்கலாம், இல்லை 100 டிகிரிஸ், 110, இல்லை 85, 95, வாட் எவர் இட் இஸ். நம்ம என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் வச்சுன்னா ஆஃப்டர் 5 or 10 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த நார்மல் டெம்பரேச்சர் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். இது வந்த அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை, இது ஓப்பன் பண்ணி இந்த கேனிஸ்டரில் உங்களுக்கு நமக்கு என்ன தேவையோ இதில் நம்ம வந்து காஃபி பவுடர் இருக்கும். அந்த காஃபி பவுடர் இதுக்குள்ளே போட்டுருக்கோம். இந்த மாதிரி காஃபி பவுடர் இதுக்குள்ளே போட்டுருக்கோம். தெரியுதா? இந்த மாதிரி காஃபி பவுடர் இதை கொட்டினதுமே இதே மாதிரி விட்டு இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு நாப் இருக்கும். இங்கே ஃபிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நாப் வரும். இந்த நாபை இதுக்குள்ளே போடணும். இந்த நாபை பார்த்தீங்களா? இந்த நாபை இதுக்குள்ளே போகணும். இது மாதிரி பின்னாடி இங்கே ஒரு ஹோல்ஸ், ஒரு டிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டிப்பு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இந்த நாபும் இந்த ஹோலும் இதில் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஃபிட்னஸ் கிரிப்பாக அதை மாட்டிக்கும், உட்காந்து. அப்போ இதில் வந்து காஃபி போட்டிருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து டீ பவுடர் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து சாக்லேட், பாதாம், எது வேணால் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவருக்கு அதை இது பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு போடும்போது நல்லா கேட்டுக்கோங்க, இதில் நம்பர்ஸ் தான் 1, 2, 3, 4 இந்த நம்பரில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் போட்டிருக்கோம் காஃபினா காஃபியோட ஃபுல் பேட்டர்ன் இதுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு காஃபி, அப்புறம் லைட் காஃபி, எக்ஸ்பிரஸோ, அப்புறம் ஹாட் சாக்லேட், இது எல்லாமே உங்களுக்கு நம்ம நம்பர் 1லேருந்து உங்களுக்கு எல்லா பேட்டர்னுமே வந்துடும். உங்களுக்கு செகண்ட் பேட்டர்ன் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ, இலச்சி டீ, மில்க்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ட்ரிங்க் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ. இப்போ வாட்டரில் நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு வரும், வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு டிப் பண்ணி நீங்கள் கிரீன் டீ, வாட்டர் உங்களுக்கு சுற்றில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம்.
இப்போ நான் உங்களுக்கு காஃபி போட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஜிஞ்சர் டீ போட போகிறேன்.